வணக்கம் தமிழ் மக்களே. 21ஆம் தேதி சட்டசபை முடிஞ்சதுக்கு அப்புறம் 22ஆம் தேதி சாட்டையில இருந்து ஒரு காணொலி வருது. சாட்டை துரைமுருகன் ஒரு காணொலி. அதுல வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் இந்த தாவேக தற்குறிகள் எல்லாம் காலி பண்ணாம ஒருபோதும் இந்த சாட்டை துரைமுருகன் போக மாட்டான், அவர் அநீதிக்கு எதிராக ஒரு சோட்டினார்னா எல்லாரும் டம்னு பஸ்மம் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்டிங்ல ஒரு பஞ்சு வச்சு அப்படியே வீடியோ முடிச்சிட்டாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோன்னா அவர் திமுக அப்படி பண்ற மாதிரி தான் இருந்தது. பயங்கரமா வந்து ஜெயின் ஜப்பா தட்டுற மாதிரி தான் இருந்தது. சரி, அவர் சொன்ன விஷயங்களா என்னன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா டீகோடிங் பண்ணி பார்க்கலாம். தாவேகாங்கிற கட்சிய இந்த தற்குறிகளை தமிழ்நாட்டு அரசியல் இருந்து அடக்கம் பண்ணாம நம்ம எங்கேயும் போறது இல்ல. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். சட்டசபை கூடினப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்க டேபிள் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் இருக்குல்ல, நீங்க வழக்கு தொடுங்க, அதுக்கு ஒருபோதும் இந்த திமுக பணங்காட்டு நிறைய சலசலப்புக்கு அஞ்சாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு இவர் ஒன்று சொல்லியிருக்காரு, த்ரெட்னிங் பண்றதுக்காக திமுக எம்எல்ஏகளை த்ரெட்னிங் பண்றதுக்காகவும் அவங்கள வந்து அடிபணிய வைக்கிறதுக்காகவும் ஒரு மிரட்டுற மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க. ஏவாவேல் போட்ட மேல இருந்த வழக்குகள்லாம் வந்து சும்மா ஆயிடுச்சு, அதனால என்ன பண்றது, என் மேல அதாவது என் டேபிள் மேல 3 ஃபைல் இருக்கு, என் டேபிள் மேல 3 ஃபைல் இருக்குன்னு சொல்லி த்ரெட்னிங் பண்றதுக்காக தான் சொல்றாங்க. டிஎம்கே சைட்ல இருந்து பேசுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஏவாவேலு, KN நேரு, செந்தில் பாலாஜி, சேகர், அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு இவங்க எல்லாம் பேசுறாங்க. ஆனா டிவிகே சார்பில் இருந்து 3 பேர் தான் நேர்ந்து விட்டுருக்காங்க. இந்த 3 பேர் தான் பேசுவாங்களாம். அதுலயும் ஒரு அமைச்சரை பார்த்து என்ன சொல்றாரு, மரியாதைக்குரிய டாய்லெட் துறை அமைச்சர் அண்ட் சட்டத்துறையும் கூடுதலாக வைத்திருக்கக்கூடிய நிர்மல்குமார், செல்லமா நம்ம சாட்ஜிபிடி குமார் அவர் அழைப்போம், நிர்மல்குமார். அதாவது தாவேகா 3 பேர் தான் நேர்ந்து விட்டுருக்காங்களாம். அதுவும் யார் யார் சொல்றாங்கன்னா, சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரும், பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து அண்ணன் ஆதவர்ஜனாவும், அடுத்தது கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள், இவர்கள் தான் வந்து பேசுறதா அவர் சொல்லி வச்சிருக்காரு. இப்போ கேள்வி யாரை நோக்கி அங்க இருக்கு. அன்னைக்கு யாரோட விவாதம்? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எரிசக்தி துறை மற்றும் அறநிலைத்துறை இதை பத்தி விவாதம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் அமைச்சர் யாரு? இது ரெண்டுத்துக்கு அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், சக்தி மற்றும் எரிசக்தி மற்றும் சட்ட ஒழுங்குத்துறை அமைச்சர் வந்து சட்டத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா நிர்மல்குமார். இப்ப இவருக்கு பதில் சொல்லாம அந்த துறைக்கு வேற யார் பதில் சொல்லுவா? நீங்க எதிர்த்தரப்பா ஒரு வாதங்கள் வைக்கும் போதுதான் ஆதவர்ஜனா ஏஞ்சி பேசணும், மத்த அமைச்சர்கள்லாம் ஏஞ்சி பேசணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க 3 பேர் தான் பேசுவாங்களாம். அவர் வந்து ஒரு அமைச்சர், அவங்க வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க, அவங்க தான் பேசுவாங்க, மத்த யார் பேசுவாங்க? நீங்க அப்படி பாத்தீங்கன்னா KN நேரும் ஏவாவேலும் தான் பேசிட்டு இருக்காரு. அடுத்தது பார்த்தோன்னா எப்பயாவது ஒரு டைம் தான் வந்து பார்த்தோன்னா OPS பன்னீர்செல்வம் பேசிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு அவர் வந்து சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, கேள்விக்கு பயந்துகிட்டு அவங்கள த்ரெட்டன் பண்ணி கேள்வி கேட்காம ஓடுறதுதான். அப்படி ஒண்ணும் இல்லையா? சட்டத்துறை அமைச்சர் தெளிவா செந்தில் பாலாஜிட்ட கேட்டார், நீங்க போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும் போது நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு போட்டீங்களே, அதாவது வேலை வாய்ப்பு போட்டீங்களே, ஆனா நீங்க மின்சாரத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போடல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க தான் அதிகமா வேலை வாய்ப்பு கொடுக்குறவராச்சு, ஏன் போடலன்னு. ஆனா அந்த கேள்விக்கான பதில் அங்க வரல. எத்தனை பேர் அங்க பணி இல்ல, அதனால என்ன தாமதம் இருக்குன்றத நிர்மல்குமார் அவரு தெளிவா சொல்லிட்டாரு. இவ்வளவு ஷார்டேஜ் இருக்கு, இங்க ஆளுங்களுக்கு பத்தலன்னு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு கேள்வி கேட்க துறையிலையும் சேகர் பாபு கோயில் நிர்வாகங்களை பத்தி கேட்டுட்டு இருக்கும் போது ரமேஷ் அவர்கள் வந்து அறநிலைத்துறை ரமேஷ் அவர்கள் அமைச்சர் வந்து சொல்றாரு, ஏன் வந்து பழைய நிகழ எடைகளை வந்து திரும்பி புதுச்சு கணக்கு காமிக்கல, அது எங்க போச்சு, ஏன் இவ்வளவு நாளா அதை தாமதப்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சதா? சொல்லுங்க. ஆனா இப்போ நாம் தமிழர் வந்து பார்த்தோன்னா டிஎம்கேவுக்கு சப்போர்ட் கொடுக்குது, முட்டு கொடுக்குது. ஒரு முட்டு கொடுத்து இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்க ஒரு பொதுவா இப்ப நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு தவறான கருத்தா கூட தெரியலாம். ஆனா நீங்க எடுத்து சாட்டை துறைமுகனோட வீடியோ எடுத்து இப்ப ரீசெண்டா பாருங்க, எல்லாத்துலயும் டிஎம்கே சப்போர்ட் பண்ற மீன் மட்டும்தான் இருக்கு. டிஎம்கேல இருக்கிறவங்கள ஊழல் நிரூபிங்க. நீங்க தான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராச்சு, உங்க டேபிள் மேலதான் இருக்கு, நீங்க எதனா பாக்கலையான்னு சொல்லி கேக்குறப்ப நான் என்ன சொல்றேன், டிஎம்கேல இருக்கிற எல்லாருமே ஊழல்வாதி இல்ல, அவர்கள்லாம் வந்து இயேசு கோயில்ல தண்ணி தெளிச்ச மாரி புனிதர்கள் ஆயிட்டாங்களா? அவர்கள் ஊழலே பண்ணலையா? நீங்க எவ்வளவு ஊழல்வாதிகள் பேசின வீடியோ எல்லாம் உங்கள்ட்ட முன்னாடி இருக்குல்ல, எடுத்து பாருங்க. இதே டிஎம்கேவை பத்தி திமுகவை பத்தியும் நாம் தமிழர் சாட்டை துரைமுருகன் எத்தனை வீடியோ போட்டிருக்காரு ஊழல்வாதிகள்னு. மலமூழ்கி மகாதேவன்லாம் பேசியிருக்காரு. அப்பெல்லாம் இவங்களுக்கு வந்து ஊழல்வாதின்னு தெரியல. இப்போ வந்து இவர்கள் புனிதம் ஆயிட்டார். சாட்டை கணக்குல இவர்கள்லாம் புனிதம் ஆயிட்டாங்க. இப்போ
ஊழல்வாதிகள் இல்லாம தான் திமுக இருக்கா? எதனால மக்கள் ஓட்டு போட்டாங்க? எதனால தாவேகாவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க? இந்த மாதிரி ஊழல் பண்றாங்க, அராஜகம் அதிகமா இருக்கு, போதை கலாச்சாரம் அதிகமாச்சு, பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை அதிகமாச்சு, இப்படின்னு பல பல அடுக்கான முறைகளும் வன்கொடுமை, சாதி வன்கொடுமை இருக்குன்றதுனாலதான் வந்து எல்லாரும் எல்லாருமே வந்து இந்த டிஎம்கேக்கு போட்டது போதும், இனியும் கொஞ்சம் மாத்தி போடுவோம் அப்படின்னு சொல்லி தாவேகாக்கு போட்டாங்க. ஆனா அதையே நாம் தமிழருக்கு போடல. அது உங்களால யோசிக்க முடிஞ்சுதா? ஏன்னா நீங்க ஒருபோதும் வரமாட்டீங்க. நீங்க பேசுறதெல்லாம் மாத்தி 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 பேசுறதுனால மக்கள் உங்களை ஒருபோதும் ஏத்துக்கல. நேத்து வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தோட ஜியோ வந்து வெளியாயிருந்தது. அப்போ ஜியோல வந்து இவர் வந்து சாட்டை துரைமுருகன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா முதலமைச்சர் டேஷ். என்ன முதலமைச்சர் டேஷ்? ஒரு முதலமைச்சரை டேஷ்னு சொல்லலாமா? தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டேஸ் அவர்கள் தலைமையில் ஒரு முதலமைச்சரை பொது வெளியில டேஷ்னு சொல்றீங்க. இது எந்த வகையில ஏற்புடையதா இருக்கும்? ஒரு யூடியூப்ல எல்லாரும் மக்கள் நிறைய பேர் பாக்குறாங்க. அதுல வந்து ஜோசப் விஜய் முதலமைச்சர் சொல்லாம விஜய்னு சொல்லாம டேஷ் அப்படின்றீங்க. இது வந்து நாகரிகமா? யார் தற்குறி? நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் விஜய் தான் முதலமைச்சர், ஜோசப் விஜய் தான் முதலமைச்சர். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாயாலுஸுக்கு வந்து இவர் பிராண்ட் அம்பாசிடரா இருந்தாரு. அவங்களுக்கு 0 கோடிங்ல வந்து, அதாவது 1 பைசாவில் வந்து இந்த தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தை வந்து அறிவிச்சிட்டாரு. இது வந்து இதுல ஏதோ ஒரு ஊழல் இருக்கு, ஏதோ ஒரு ஊழல் இருக்கு. அவன் விளம்பரத்துக்காக இப்ப இன்னைக்கு வந்து தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தை விட அதிகமா பேசப்படுறது ஜோயல்கஸ் பத்தி தான். ஜோயல்கஸ் பத்தி தான் எல்லா யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் எல்லாமே அதை பத்தி தான் வருது. ஏன் உங்களை மாரி இப்ப இது ஒரு பயங்கரமான ஒரு இது இல்லையா, ஒரு விளம்பரம் இல்லையா, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி இல்லையா? அதை பேஸ் பண்ணி கூட முட்டிருக்கலாம். ஊழல் இருக்கா இல்லையான்றது நிரூபிங்க. நீங்க நிரூபிங்க. வந்ததுக்கு அப்புறம் இதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, எப்படி ஊழல் நடந்திருக்கு நிரூபிங்க. அவன் எனக்கு வந்து பைசாவே தேவையில்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் எனக்கு தேவையில்ல, இல்ல நான் கொடுக்குறேன்னு சொல்றான். அது வந்து உங்களுக்கு அதுல ஊழல் இருக்குன்னா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதை விட்டு இந்த பிராண்ட் அம்பாசிடர் இருந்து அவங்களுக்கே வந்து கொடுத்துட்டாங்க. மகேந்திராவோட ஓனர் வந்தாரு, அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கார் இலவசன்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா கார் கம்பெனி எல்லாம் வந்திருக்கு. எந்த கார் கம்பெனி கூட இன்னும் ஒப்பந்தம் நிர்வாகல. இவங்களுக்கு இந்த கார் தான் கொடுப்பனும் ஒப்பந்தம் வந்து இன்னும் முடிவாகல. ஒரு வேலையே பண்ணியிருந்தாலும் அது எவ்வளவு கம்மியா கொடுக்க முடியும், யார் யார் கொடுக்க முடியுன்றதையும் வெளியே வரும். அப்ப உங்க எதிர்த்தரப்பு வார்த்தை வைங்க. அதுக்குள்ளே கட்டுக்கதையா போட்டு அள்ளி தள்ள வேண்டியது. சீமானும் சாட்டை துரைமுருகனும் ஜெயிச்சு காட்டுங்க, நான் ஆம்பளன்னு ஒத்துக்கிறேன்னா அந்த வாதத்தை நான் ஏத்துக்கல. சீமானும் சாட்டை முருகனும் ஜெயிச்சு காட்டினாதான் ஆம்பளை இல்ல. கேள்வி கேட்டாலே ஆம்பளை தான், குரல் கொடுத்தாலும் ஆம்பளை தான். ஆம்பளைன்றதே அந்த வார்த்தைக்குள்ளே நான் வரல. அதுவுங்க. ஆனா முடியுமா சொல்லுங்க. நீங்க உங்களால ஜெயிக்க முடியுமா? ஒருவேளை 2065 வேணா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாட்டை துரைமுருகன் நின்னு ஜெயிச்சு காட்டுவாரா? சவாலா வச்சுக்குவோம். சொல்லுங்க. தற்கூரிகளை அழிச்சிட்டு தான் வந்து விட்டு மண் உலகத்தை விட்டு போவேன்னு சொல்றாருன்றல. தற்கூரிகளை அழிச்சிட்டு தானே நான் போவேன்னு சொல்றாருல. முடிஞ்சா தற்கூரிகள் தானே, தாவேக வந்து தற்கூரிகள்னு சொல்றீங்க. வச்சுங்க, உங்க வாதத்துக்கு வச்சுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. மக்கள் ஒருபோதும் ஏத்துக்கல. என்டிகேவை மக்கள் ஒருபோதும் ஏத்துக்கல. அப்படி ஏத்துனாங்கன்னா எப்ப வாக்களிச்சிருப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு ஒருபோதும் தேவையில்ல. நீங்க உண்மையா நேர்மையா இருந்திருந்தா மக்கள் எப்பயோ உங்களுக்கு ஆதரவு வச்சிருப்பாங்க. எப்ப மாத்தி 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 பேசுறீங்களோ அப்பயே மக்கள் உங்களை எதிர்த்துட்டாங்க. இப்போதைக்கே பாத்தீங்கன்னா என்டிகேவுக்கு யாரை எதிர்க்கணும்? டிஎம்கே எதிர்க்கிறது இல்ல, தாவேக எதிர்க்கணும். இதுதான் இப்போதைக்கு அவங்களோட அஜெண்டா. சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, ஐயா நல்லக்கண்ணும் காமராஜரும் 2 வாட்டி தோத்துருக்காங்க. நல்லக்கண்ணு எம்எல்ஏல 2 வாட்டி தோத்துருக்காரு, பாராளுமன்றத்தில் தோத்துருக்காரு, காமராஜரும் தோத்துருக்காரு. அதனால அவங்க எல்லாம் வந்து அரசியல்வாதிகள் இல்லையா, மக்களுக்காக சேவை செய்யல. நல்லக்கண்ணும் காமராஜரும் தோத்தாலும் அவர்கள்லாம் வந்து வாழ்நாள்ல அவங்க செய்ய சாதனைகளை மக்களுக்காக ஆற்றிய பணிகள்லாம் இருக்கு. அவர்கள் தோற்றாரும் வீரர்கள் தான். ஆனா ஒருபோதும் நல்லக்கண்ணும் காமராஜ் போல உங்களை ஒப்பிடாதீங்க. ஒருபோதும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த எம்டிசி பஸ் விவகாரம் வந்து வடநாட்டுக்கு டெண்டர் விட்டோன்னது நாங்க பண்ணல, டிஎம்கே ஆட்சியில எடுத்துட்டு வந்தது. 13/1/2026 டெண்டர், 17/2 வந்து டெண்டர் எடுக்கிறாங்க எஸ்எஸ் என்டர்பிரைஸ்ன்றது. அது டிஎம்கே ஆட்சியில் விட்டது. இவர் தான் புலன் விசாரணை டேஷ் ஆச்சே. லாஸ்டா வந்து ஷேகுவார சொன்ன ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. உலகத்தில் எங்கெல்லாம் அநீதி நடக்கின்றதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும்னு. அது ஷேகுவார சொன்னது.
அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி நம்ம இவருக்கு நேரா பண்ணிக்கணுமா? உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கிருந்து எல்லாம் திரள் நிதி வாங்குவோம். கரெக்டா இருக்கும்ல? பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து ஒரு ஊக்கமா இருக்கும். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் அடுத்தடுத்து என்ன மோட்டிவ் பண்றதுக்கும், அடுத்தடுத்து எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தத்துக்கும் உங்களோட பேராதரவு தேவை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா.